வாழ்க வளமுடன். அருட்பெயராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழி நடத்துவதாகவும் நம் அனைவர் வாழ்விலும் அமையுமாக. அன்பர்கள் அனைவருக்கும் பாலாவின் இனிய வணக்கங்கள். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆடி மாத பலன் பற்றி. மகர ராசி அன்பர்களுக்கு, இந்த மகர ராசியில் ஜனனமானவங்களுக்கு ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல நின்று வக்ரம் அடைஞ்சு ராசியை நோக்கி வர்றது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம். பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். தொழில் சம்பந்தப்பட்ட சாதனங்களை வருமானங்கள் சிறிதளவு நம்மளுக்கு கூடக்கூடிய வாய்ப்பு உண்டு. நம்முடைய முயற்சிகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாமே இந்த சமயத்தில் பலிதமாகக்கூடிய நேரம்னு சொல்லுவாங்க. நம்ம ஏதாவது ஆசைகள் நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா, இல்லை தொழிலில் முன்னேற்றம் எப்படி பண்ணுறது, தொழிலை எப்படி விரிவு பண்ணுறது அப்படிங்கிறதுல நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாக்கா, அந்த முயற்சிகள் இந்த சமயத்தில் நம்மளுக்கு வெற்றி அடையக்கூடிய மாதமாக இந்த மாதம் நம்மளுக்கு அமையும். இந்த ஆடி மாதம், ஆடி மாதத்தில் பொதுவாகவே 7ஆம் பாவத்தில் சூரியன் கடகராசிக்குள் நின்று தன் ராசியை பார்க்குறது ஒரு வகையில் மிகப்பெரிய பலம். இந்த மகர ராசிக்கு சூரியன் சாதகம் இல்லாத ஆள், 8ஆம் இடத்து அதிபதி அப்படின்னு சொல்லியிருந்தாலும் கூட, இந்த 8ஆம் இடமும் நம்மளுக்கு ஒரு சில நல்லதுகளும் செய்யக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்குது. ஒரு அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், ஒரு திடீர் பண வரவை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கட்டும், இந்த வகையில் நம்மளுக்கு உதவி செய்யக்கூடியதுதான் நம்மளுக்கு இந்த 8ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியனுடைய இடம் சிம்ம ராசி. இப்போ கடகராசிக்குள்ள சூரியன் வர்றது நம்மளுக்கு ராசியை பார்க்குறது அப்படிங்கிறது மனைவி வகையில் ஏதாவது நம்மளுக்கு உபயோகமான நல்ல ஒரு காரியங்கள் நடக்கிறது, அவங்க மூலிமா ஏதாவது சொத்து பத்துகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு சேரக்கூடிய வாய்ப்பு இந்த மகரத்துக்கு நம்மளுக்கு உண்டு. அதே சமயத்தில் நம்மளுடைய 5ஆம் பாவத்தில் குரு செவ்வாய் நின்று நம்மளுடைய ராசியை பார்க்குறது மிகப்பெரிய பலம். இந்த மங்களக்காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் கூட குரு சேர்ந்து நிற்கிறது ஒரு குருமங்கள யோகம் சொல்லுவாங்க. இந்த யோகத்தோடு சேர்த்து நம்முடைய மகர ராசியை, நம்மளுடைய ராசியை பார்க்குறது ஒரு வகையில் நம்மளுக்கு முன்னேற்றங்களை தெரிவிக்கக்கூடிய, அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் வெற்றி அடையக்கூடிய காலமாகவும், அதுக்குண்டான முயற்சிகள் இந்த சமயத்தில் எடுக்கிறதாகவும் நம்மளுக்கு இருக்கும். இந்த சமயத்தில் 3ஆம் பாவகத்தில் ராகு நிற்கிறார். சகோதர வகையில் சின்ன சின்ன பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் அதை கொஞ்சம் நம்ம மனம் விட்டு பேசி அதை முடிவு கொண்டுகிட்டு வர்றது நல்லது. அதாவது பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட தகராறுகள் நம்மளுக்கு இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா கட்டாயம் அதை பேசி ஒரு முடிவுக்கு நம்ம கொண்டுகிட்டு வந்துடலாம். ஏன்னா எதிரி அப்படிங்கிற ஸ்தானத்துக்கு அதிபதியான 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய எதிரிகள் சம்மந்தப்பட்ட இடத்துடைய அதிபதி நம்மளுக்கு 7ஆம் இடத்துலேருந்து நம்மளை பார்க்குறது, ராசியை பார்க்குறது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம். ஆடி மாதம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இந்த இடம் நம்மளுக்கு மாறி போகும். இந்த 15ஆம் தேதிக்குள்ள ஒரு சாதகமான அமைப்பு நம்மளுக்கு வரக்கூடியதாகவே நம்மளுக்கு இருக்குது. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய 7ஆம் பாவத்தில் சூரியன், சுக்கிரன், புதன், இந்த 3 கிரகமும் அந்த 15ஆம் தேதி வரைக்கும் புதன் அங்கே நிற்கும். அதுக்கப்புறம் சூரியன் சுக்கிரன் மட்டும் நிற்பாங்க. ஒரு வலிமையான கிரகங்கள் ரெண்டும் தன்னோட பகை வீட்டில் நின்றுது அப்படின்னாக்கா, பகை வீட்டில் நின்று பார்வை செலுத்துது அப்படின்னா பொருளாதாரம் இருக்கும், ஆனால் அது வர்றதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் தாமதமாகி கொடுக்குன்னு சொல்லுவாங்க. கொஞ்சம் லேட்டாகி கொடுக்கும். இன்றைக்கி நடக்கிறது ஒரு 4 நாள் கழிச்சு நடக்கும் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதம் உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்குது. உங்களுடைய 9ஆம் பாகம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல கேது நிற்கிது. பூர்வ புண்ணிய தானம் சொல்லுவாங்க. தந்தை மூலிமா ஏதாவது நம்மளுக்கு வரவுகள் நம்மளுக்கு இருந்ததுன்னா, ஏதாவது இடம் சம்மந்தப்பட்டமாவோ இல்லை கோர்ட்டு கேஸு வழக்கு நடந்துகிட்டு இருந்தால் கொஞ்சம் தாமதமாக முடியும். இந்த சமயத்தில் நம்மளுக்கு அது சாதகமாக அமையக்கூடிய அமைப்பை கொஞ்சம் தள்ளி போடும். இந்த மாதம் முழுக்கவே தள்ளி போட்டுரும். நம்முடைய தசாபத்திகள் சரியாக இருந்தது அப்படின்னா சொத்து பத்துகள் சேரக்கூடிய நேரம் கரெக்டாக நம்மளுக்கு இந்த சமயத்தில் அமைச்சு கொடுக்கும். லாபங்களை தரக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு 5ஆம் இடத்துல நிற்கிறார். இது ஒரு வகையில் நம்மளுக்கு பலம்னே சொல்லலாம். ஒரு எதிரிகள் ஏதாவது நம்மளுக்கு இருந்தாலும் கூட, இல்லை மற்றவங்களால் பிரச்சனைகள் நம்மளுக்கு இருந்தாலும் கூட கட்டாயம் நம்மளுக்கு ஒரு பஞ்சாயத்து மூலிமா, ஒரு 4 பேர் பேச்சு வழக்கில் மூலிமா கட்டாயம் அது நம்மளுக்கு முடியக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. பெண்கள் சம்மந்தப்பட்ட விட மகர ராசி பெண்களுக்கு தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நேரமாக அமையும். பக்கத்து வீட்டில் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க, இல்லை நம்ம கூட வேலை பார்க்குறவங்க, நம்ம சொந்த பந்தங்கள், இவங்க மூலிமா சில மனசங்கடங்களை ஒன்று பண்ணுவாங்கன்னு சொல்லலாம். இது பெரிய லெவலுக்கு இல்லைனாலும் கூட தேவையில்லாத சில வார்த்தைகள் நம்மளை காயப்படுத்தும். அது மூலிமா சில மன உளைச்சல்கள் ஏற்பட்டு நம்மளுக்கு விலகும் அப்படின்னு சொல்லலாம். இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத காலம் மிகப்பெரிய பலமான காலம் அப்படின்னு சொல்லலாம். பொருளாதாரம் வரும், அதே சமயத்தில் விரயங்களையும் தடுக்க முடியாத நம்மளுக்கு ஒன்றாவே இருக்குது.
இந்த விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் நம்முடைய 5ஆம் இடத்தில் நிற்கிறார். அவர் கூட செவ்வாயோட சேர்க்க குருவோடைய பார்வை ராசிக்கு கிடைக்க வரைக்கும் பெரிய பாதிப்புகள் இருந்து நம்மளால் தப்பிச்சிக்க முடியும். பெரிய இடைஞ்சல்களோ இல்லை பெரிய நட்டங்களோ நம்மளுக்கு வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை. நட்டம் வர மாதிரி இருந்தாலும் கூட அது அதை தலைக்கு தலைப்பாகையோட போச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி குறைஞ்ச லெவல்லையே நம்மளுக்கு போயிடும். இந்த விரயஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு நம்மளுக்கு பார்வையை செலுத்துறதுனால, 5ஆம் இடத்துல நின்று பார்வையை செலுத்துறதுனால நம்மளுக்கு ஒரு வகையில் நம்மளுக்கு பலம். 7ஆம் இடத்ததிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய திருமணம் சார்ந்த விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கும், தன்னுடைய குழந்தைகள் மகன் அல்லது மகளுக்கு திருமண வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் பேசி முடிவு பண்ணலாம். அதாவது திருமணம் இந்த ஆடி மாதம் பண்ண மாட்டாங்க, அதாவது புது முயற்சி நம்மளுக்கு எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தள்ளி போடக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. ஆனால் இந்த ஆடி மாதத்தில் இந்த பெண் பார்க்குறதாகட்டும், ஜாதக பொருத்தம் பார்க்குறதாகட்டும், இல்லை நம்ம எல்லாம் இப்போ ஜாதக பொருத்தம் பார்த்து முடிச்சாச்சு, பெண் வீடு மாப்பிள்ளை வீடு பார்க்க போகிறோம் அப்படிங்கிற நிலைமை நம்மளுக்கு ஒரு சாரருக்கு நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா கட்டாயம் அந்த முயற்சியில் நீங்கள் எடுத்துக்கலாம். போய் பார்த்துட்டு பேசி முடிச்சுட்டு முடிவு பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆவணியில் திருமணம் பண்ணிக்கிற மாதிரி. அப்போது திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் வீட்டுக்குள்ளே நடக்கக்கூடிய காலமாக இந்த காலம் நம்மளுக்கு அமையும். இளைஞர்களுக்கு, படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு, இளைஞர்களுக்கு படிப்பில் கொஞ்சம் கவனம் தேவை. ஏன்னா 2ஆம் இடத்துல நம்மளுக்கு சரி நிற்கிறது கொஞ்சம் தாமதப்படுத்தும். அதாவது எப்படின்னா மெமரி பவர் நம்மளுக்கு குறையும். எவ்வளோ மனப்பாடம் பண்ணாலும் கூட அந்த எக்ஸாம் ஹால்லையோ இல்லை அது நம்ம போய் எழுதும்போது அந்த கேள்விக்கு உண்டான பதில் நம்மளுக்கு கொஞ்சம் மறதியை கொடுத்துரும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் முயற்சி பண்ணால் இதுவும் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. வெளிநாட்டு யோகம், வெளியிடங்களுக்கு போகிறது, அந்த மாதிரி ஒரு முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கு வெளியில் வேலை கிடைச்சா சரியாக இருக்கும். இல்லை அங்கேருந்து நம்மளுக்கு இன்டர்வியூ எடுத்து நாங்கள் செலக்ட் ஆகிட்டோம், அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கட்டாயம் இந்த முறை நம்மளுக்கு வெளிநாட்டு வாய்ப்பு நம்மளுக்கு தேடி வரும்னு சொல்லுவாங்க. இல்லை அதுக்குண்டான முயற்சி எடுக்கிறவங்க கட்டாயம் இந்த ட்ரிப் முயற்சி எடுக்கலாம். வரக்கூடிய ஆவணி மாதத்துக்குள்ள அந்த வாய்ப்பு உங்களுக்கு தவறாமல் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை வகையில் சில இடமாற்றங்கள் நிகழக்கூடியதாக நம்மளுக்கு இருக்குது. நடக்கிற தசாபத்திகள் இதிலிருந்து மாறுபடும். உங்களுக்கு வேலையில் சின்ன மாற்றம், ஒன்று பதவி உயர்வு அல்லது ஒரு மாற்றம், இன்னொரு பக்கம் நம்மளுக்கு மாற்றி போடுவாங்க. அதே இதில் இன்னொரு பக்கம் ஒரு மாற்றி அமைச்சக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. சம்பளம், பொருளாதாரம், ஒரு சிறு பகுதி சம்பள உயர்வு ஏற்படக்கூடிய காலமாக இந்த ஆடி மாதம் உங்களுக்கு அமையும். மகர ராசி அன்பரை பொறுத்த வரைக்கும் எப்படி இருந்தாலும் துணிஞ்ச ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்க தான். அதில் கரெக்டாகவும் நேர்மையாகவும் ஒரு ஒழுக்கமும் நம்மளுக்கு இருக்குதுன்னு சொல்லலாம். சனியோடைய வீடு அப்படிங்கிறதுனால இது உங்களோட லெவலுக்கு சரி. ஆனால் மற்றவங்களுக்கு இது பிடிக்கணும்ல, எல்லோரும் ஒரே மாதிரி நம்மளுக்கு இருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள், நீங்கள் பேசக்கூடிய பேச்சுக்களை மற்றவங்க தவறாக புரிஞ்சிக்கக்கூடிய காலமாக இது கொஞ்சம் அமைஞ்சு போயிடும். அதனால் மற்றவங்ககிட்ட பேசும்போதும் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் சரி, முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவனமாக பேசி கொண்டுட்டு போகிறது நல்லது. அதை விட நம்மளோட மேலதிகாரிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய முதலாளியாக இருக்கலாம், நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருக்கலாம், இவங்கக்கிட்ட கொஞ்சம் கவனமாக நடந்துக்கிறது நல்லது. பேச்சுவாக்கில் ஏதாவது தொழிலை பற்றியோ இல்லை எதாவது பற்றி நம்ம கேட்டோம் அப்படின்னாக்கா சரி சார் செஞ்சு முடிச்சுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறதோ, இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து இந்த டைமில் நான் முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறதோ ஒரு நல்ல ஒரு பலனை நம்மளுக்கு தரும். அந்த வேலையில் எந்த வித இடைஞ்சல் இல்லாமல் நம்மளுக்கு கொண்டுட்டு போயிடும் சொல்லலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாத காலம் மிக நன்மையை தரக்கூடியதாகவே இருக்கிறது. சிறு சிறு தொந்தரவுகள் நம்ம இதில் குறுக்கிட்டாலும் கூட இறுதி உங்களுக்கு வெற்றி கிடைக்கும்னே சொல்லலாம். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.